தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டுல காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க இருக்கிறார் அப்படின்னு வெளியா இருக்கிற செய்தி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் அதே மாதிரி தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் பெரும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிற நேரத்துல திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா பாஜக இருக்கிற அணியில இணைய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியும் நாங்க கூட்டணி சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு குறிப்பா அவங்க ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா திமுக எங்களோட அரசியல் எதிரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக எங்களோட சித்தாந்த எதிரி அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா 1க்கு 2 முறை எடப்பாடி பழனிசாமி தங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழைச்சும் போது அவங்க தெளிவா இல்ல, பாஜக இருக்கிற அணியில நாங்க எக்காரணம் ஒண்ணு இணைய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுக்கு இடையில தமிழக வெற்றி கழகம் தனித்தே தான் போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதோட முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி, இந்த கூட்டணிக்கு வர்றவங்க வாங்க, இந்த விஜயோட தலைமை ஏத்துக்கிறோம்னு விரும்புவவங்க வாங்க, மற்றவங்க வராம போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனால விஜயோட யாரெல்லாம் கூட்டணி சேருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்தது. ஏன் அப்படின்னா பெரும்பாலும் இளைஞர் பட்டாளத்தை கொண்ட விஜய் பாத்தீங்கன்னா அவருக்கு இளைஞர்கள் ரசிகர்கள் அதிகம். அவங்க அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆவாங்க அப்படிங்கறதுனால இந்த பெரும் இளைஞர் பட்டாளம் இருக்கிறதுனால அவர் குறைந்தபட்சம் ஒரு 10 முதல் 12% வாக்குகளை பெறுவார் அப்படிங்கறத பெரும்பாலான கருத்து கணிப்புகள்ல வெளியானுச்சு. இந்த அடிப்படையில அவர் கூட எந்த கட்சிகள்லாம் கூட்டணி சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் காங்கிரஸ் தலைவர்கள், அதாவது தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் சில பேர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி உள்ளிட்டவங்க சந்திச்சு ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. அந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது திமுக கூட்டணியில இருந்தோம்னா அவங்க 20 30 தொகுதிகளை தான் கொடுப்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்ந்தோம்னா அவங்க எடுப்புலயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 முதல் 70 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நம்ம அங்க சேர்ந்தோம்னா நம்மளுக்கு நிறைய தொகுதிகள் கிடைக்கும், வெற்றி வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், ஆனா காங்கிரஸ் தேசிய தலைமை இல்ல திமுக கூட்டணி தான் தற்போது பலமா இருக்குது, அதனால இந்த கூட்டணி வெளியேறக்கூடாது, திமுக தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதிகளை கொடுத்தாலும் அங்க தொகுதிகளை வாங்கிட்டு வெற்றி பெறலன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால திமுக கூட்டணி வெளியேறும் பேச்சே இடமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புனதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கடையில பாத்தீங்கன்னா கேரளாவுல விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறதுனால கேரளா மாநில தேர்தலில் நம்ம விஜய் கட்சியோட கூட்டணி வச்சு இது பண்ணலாம், போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றதாகவும், அதை தொடர்பு 2 பேருமே அங்க இது பண்றதுக்கு ஃபைனல் பண்ணிட்டாங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா விஜய் ராகுல் காந்தியை சந்திச்சு நேரடியா பேசி அந்த முடிவு பண்றது மட்டும்தான், அது மற்ற பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே முடிவடைந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டுச்சு. அதனால தமிழ்நாட்டுல காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்தாலும் கேரளாவை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தை தங்களோட கூட்டணியில இணைத்து போட்டியிட போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னா அந்த தகவலையும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் தன்னோட கட்சியோட 2வது மாநில மாநாட்டை மதுரையில நடத்துறாரு. அதாவது முதல்ல விக்கிரவாண்டியில நடத்தினாரு, வட மாவட்டங்களை குறிவைத்து விக்கிரவாண்டியில நடத்தினாரு. 2வது மாநாட்டை தென் மாவட்டங்களை குறிவைத்து பாத்தீங்கன்னா மதுரையில நடத்துறாரு. இந்த மாநாட்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. இந்த தகவல ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மதுரையில நடக்கக்கூடிய இந்த 2வது மாநில மாநாட்டுல ராகுல் காந்தியை பங்கேற்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியும் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல பாஜக திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கிறாங்க. இப்ப திமுக கூட்டணிக்கு விஜய் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராகுல் காந்தி அந்த கூட்டணி இந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுல பங்கேற்றா அது ஒரு அரசியல் சரிவை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பேசப்படுது. திமுக கூட்டணிக்கு ஒரு சரிவை கொடுக்கும் அப்படிங்கிறது பேசப்படுது. அதனால இதை தடுத்து நிறுத்துக்கான வேலைகள்ல திமுக தலைமை ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் இது தொடர்பா இன்னும் ராகுல் காந்தி ஒரு தரமான முடிவை எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கேரளாவுல நம்ம கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னா கேரளாவுல ஏதாவது ஒரு மாநாடு நடந்துச்சு, ஏதாவது கூட்டங்கள் நடந்துச்சா அங்க நம்ம
விஜய் ராகுலும் ஒன்னா சேர்ந்து ஒரே மேடையில இது பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல வந்து திமுக கூட்டணியில இருக்கிற போது நான் விஜயோட மேடையை வந்து ராகுல் காந்தி பகிர்ந்துக்கிட்டா அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் சரி திமுக கூட்டணியும் சரி திமுகவுக்கும் சரி பெரும் சரிவை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு வந்து ஒரு விஷயத்த வந்து ராகுல் காந்தி வந்து புரிஞ்சுக்கிட்டதாகவும் அதனால அது தொடர்பா நம்ம வந்து ஒரு பேசி ஒரு ஆலோசிச்சு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதாக இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல இந்த தகவல் வந்து தொடர்ச்சியா பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ராகுல் காந்தி ஓகே இன்னும் சொல்லல, அவர் வந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாலுமே திமுக தரப்பு தமிழக வெற்றி கழக தரப்பு என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியா வந்து ராகுல் காந்தி எங்களோட இதுல வந்து இது பண்ண போறாரு, மேடையில வந்து பேச போறாரு, அவரு வந்து பங்கேற்க போறாரு, ஒரே மேடையில விஜயோட ராகுல் காந்தி கையுறுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாவேக தரப்புல தொடர்ச்சியா வந்து சமூக வலைதளங்களை பரப்பிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு கடுப்பை தான் ஏற்றிருக்கு, காண்டாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சோ இந்த விவகாரத்துல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உண்மையிலேயே வந்து தாவேகா சொல்ற மாதிரி ராகுல் காந்தி அந்த மேடையில வந்து பங்கேற்கவாரா, இல்ல வந்து ராகுல் வந்து பங்கேற்கிறத திமுக தடுத்து நிறுத்துமா, இல்ல வந்து திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தோட அதாவது தமிழக காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளோட ஆசைக்கு ஏற்ப தாவேகா கூட்டணியில போயிட்டு காங்கிரஸ் சேருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுச்சுன்னா அந்த கூட்டணியில இருக்க மேலும் சில கட்சிகள் கூட வெளியேறி தமிழக வெற்றி கழக கூட்டணியில இணையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது. ஆனா அதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா வந்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இதுவும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, மற்ற கட்சிகளுமே இருந்த திமுக தலைமையை மட்டும்தான் நம்பி இருக்காங்க இல்லையா, அந்த கூட்டணியில இருந்து காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்சியுமே இல்லை. அப்படிங்கறதுனால காங்கிரஸ் கட்சி வெளியேறினாலும் திமுக கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இருந்தாலும் தேர்தல் நெருங்கும் போதுதான் இதுக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும். நம்ம அது வரைக்கும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னதாக இந்த தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாட்டு மேடையில வந்து ராகுல் காந்தி பங்கேற்பாரா இல்லையா அப்படிங்கறதா இப்போதைய ஒரு பேசு பொருளா இருக்குது. இந்த வாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராகுல் பங்கேற்பாரா மாட்டாரா? அதை பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.